என்னுடைய ஹார்ட் பீட் வந்து வாலட்டைல இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன அவன் எண்ட் ரிசல்ட் ஹார்ட் பீட் இப்படி சுத்தினே இருந்தா நல்லது அப்படின்றோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி சுத்தி இருந்தா நல்லது இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு மஞ்சக்காமலைப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, அப்படியாப்பா கவலைப்படாத, இந்த மாதிரி தான் எங்கள் சொந்தக்காரருக்கும் ஒருத்தருக்கு மஞ்சக்காமலை இருந்துச்சு, அந்த ஹாஸ்பிட்டல் போனார், குணமாயிடுச்சு. இந்த மாதிரி இறக்கம் பல முறை முன்னாடியே நடந்திருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அந்த மாதிரி இறங்கின ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியுமா? பீக்ல இன்வெஸ்ட் பண்ணா என்னால மீண்டு வந்திருக்கேன். சில நேரத்துல பீக்ல இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் குறையும், லம்சமா போட்டிருந்தேன்னா 8% 9%. நீங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்ணவங்க அந்த பிரச்சனை இல்லை. வணக்கம், பிளான் வித் பார்த்தா நேயர்களே. ஜான் ஏர்னா முழம் சறுக்கும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு. கிரீன் எல்லாம் இப்போ ரெட்டாக மாறிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த சமயத்தில் தான் நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படுது. எல்லாம் ஈரோடு மகேஷ் வீடியோஸையும் கோபிநாத் வீடியோஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ இறக்கத்துலையும் நான் என் சிப்பை கண்டினியூ பண்ணணுமா வேணாமா, இதுதான் நாட்டில் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட். பண்ணலாமா வேணாமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார், பண்ணலாமா வேணாமா? வாங்க. ஜானேர்னா முழம் சறுக்குது அப்படின்னா என்ன இன்டர்வல் பீரியட் அதை சொல்லல நீங்க. ஜானேனா 1 வருஷத்துல 2 வருஷத்துல 5 வருஷத்துல இதுதானே கணக்கு. ஆமா, ஷார்ட் டைம்ல எப்பயுமே அப்படிதான் இருக்கும். திடீர்னு பார்த்தா மழை காலத்திலே திடீர்னு வெயில் ஒரு நாள் பயங்கரமா இருக்குன்றீங்க, ராத்திரி ஆனா பனி கொட்டுதுன்றீங்க. அப்போ இதே 30 டிகிரி வெயில் வந்து சம்மர்ல என்ன சொல்லுங்க, ரொம்ப இதமா இருக்கு நீ கிளைமேட்ன்றீங்க. அப்போ கால அளவுகளுக்கு ஏத்த மாதிரி எண்ணங்களும் செயல்களும் மாறுது. இப்போ லாஸ்ட் 4-5 மாசமா இறங்குனதுக்கு இவ்வளவு குறைப்படுறீங்க. 4-5 வருஷமா போர்ட்ஃபோலியோ 30% இருந்த போது ஏன் சோகமா இல்லை நீங்க? சார் அது அப்படித்தானே சார், மனித இயல்பு தானே சார் அதெல்லாம். ஸோ மனித இயல்பு தான் எந்த ஒரு காலகட்டத்துக்கும் பார்க்கணும். இப்போ நான் இருக்கேன், என்னுடைய ஹார்ட் பீட் வந்து வாலட்டைல இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன அவன் எண்ட் ரிசல்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியம்லாம் அப்பதான் ரெக்டிஃபை ஆகி அக்கௌண்ட்ல விழுந்துரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், ஹார்ட் பீட் இப்படி சுத்தினே இருந்தா நல்லது அப்படின்றோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி சுத்தி இருந்தா நல்லது இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்படி சுத்தும் போது என்ன ஆகுது, ஹையா இருக்கு. இப்படி விழும்போது அது நிறைய யூனிட் வருது. இப்படி போகும்போது ரிட்டர்ன் ஜாஸ்தி வருது. இப்படி வரும்போது யூனிட் வருது, ரிட்டர்ன் யூனிட் ரிட்டர்ன் யூனிட் ரிட்டர்ன் யூனிட். இப்படிதான் நல்லது தானே அது. யூனிட் நிறைய கிடைச்சா சந்தோஷம் தானே, ஏன்னா நாளைக்கு இப்படி போகும்போது வரும்ல. அப்போ எப்பயுமே பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இந்த 5 மாசம் வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இப்போ பக்கத்துல இருக்க நியரஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அப்போ ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இருப்பாங்க. 2020 கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் பயங்கரமா ரேலி ஆயிடுச்சு. மார்ச்ல இருந்து ஒரு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் நல்ல ரேலி ஆயிடுச்சு. இப்போ அந்த பீரியட்ல பார்த்து ஆசைப்பட்டு யாராவது ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சிருக்காங்க. 2021 ஜூன்ல ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சிருக்காரு. 2022 ஜூலைல போது அவரோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் 20 எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஹைலி வாலடைல் ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா ஹையா இறங்கினது வந்து குவான்ட் ஸ்மால் கேப் 22% இறங்கியிருக்காங்க. லோவா இன்னொரு ஃபண்டு 7% என்னமோ இறங்கியிருக்காங்க. கனரா பக்கம் ஸ்மால் கேப் 7% இறங்கியிருக்காங்க. இப்போ நான் எஸ்ஐபி அன்னைக்கு கண்டினியூ பண்ணிட்டேன். ஜூன் 2022ல கண்டினியூ பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளவு க்ளோஸ் பண்ணிதான் எனக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும்? நிறைய 22% இறங்கியிருக்கீங்க. இதை நான் என்ன சொல்றேன், சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் இலக்குகள் வந்து 10 வருஷம் இருக்கு, 15 வருஷம் இருக்கு, எனக்கு என்ன இது பிரச்சனை, நான் பாட்டு கண்டினியூ பண்றேன் அப்படின்னு கண்டினியூ பண்றேன். 2024 ஜூன்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா குவான்ட் எப்போ -22ல இருந்தது 42% இருக்கு. பாட்டம் யூடிஐ ஸ்மால் கேப் இருக்கும், அது கிட்டத்தட்ட 26.3 இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா கண்டினியூ பண்ணிருந்தேன். சுச்சுவேஷன் மாறிச்சு. இப்போ லாஸ்ட் 5 மாசத்துல நெகட்டிவ் இருக்கு. இப்போ சில பேர் சொல்றாங்க, சார் லாஸ்ட் 2 இயர்ஸோட என்னுடைய மிட் கேப்பா இருக்கட்டும், ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், மல்டி கேப்பா இருக்கட்டும் 1-2% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட எஃப்டி ரிட்டர்ன் நிறைய கொடுக்குது அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எஃப்டி மியூச்சுவல் பண்ணி கன்ஃபியூஸே பண்ணிக்கூடாது. இது ஈக்விட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட், அது ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராடக்ட். ரெண்டாவது, நீங்க மியூச்சுவல் ஃபண்டோ ஈக்விட்டி மார்க்கெட் வரும்போது நீங்க என்னவா வரீங்க, இன்வெஸ்டரா வந்தாலும் ஓனரா போயிடுறீங்க. நீங்க வர்றது இன்வெஸ்டரா, ஆனா ஓனரா போயிடுறீங்க. லாப நஷ்டத்துல நான் பங்கு எடுத்துக்கணும். அப்ப நீங்க ஓனர் ஆயிட்ட போது லாப நஷ்டம் தானே வரும். அப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க. சார் 6 மாசம் இந்த கம்பெனி நடக்கல, சரியா, இந்த கம்பெனியை மூடிட்டு புது கம்பெனி ஓபன் பண்றேன்னு புது கம்பெனி ஓபன் பண்றீங்க. 6 மாசம் கழிச்சு அந்த கம்பெனி ஒர்க் பண்ணல, மூடின்னு போயிடுறீங்க. நீங்க திடீர்னு பாக்குறீங்க ஒரு வருஷம் கழிச்சு 2 கம்பெனி, நீங்க 3 கம்பெனி திடீர்னு டர்ன் அரவுண்ட் ஆகி அந்த செக்டர்ல இருந்தவங்க பயங்கரமா ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சோகமா இருப்பீங்களா சந்தோஷமா இருப்பீங்களா? மனநிலை வந்து சந்தோஷமா தான் இருக்கும். எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அது 2 நல்லா இருக்கு. உங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணி வெளில வந்துட்டீங்க, உங்க காம்படிட்டர் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்காங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? இல்ல சார், as இன்வெஸ்டர் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். சோ அதுதான் இப்படி மியூச்சுவல் ஃபண்ட் இன்னைக்கு இறங்குது, எஸ்ஐபி இறங்குது, 10% இறங்கிச்சு, 8% இறங்குது, 15% இறங்கிருக்கு, இறங்கட்டும். அதனால என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை?
நிறைய யூனிட்ஸ் வாங்கும்போது எது இறங்கினாலும் அது திரும்ப மேல இப்போ கடல் அலைகள் மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படியே பார்க்கணும். சரி, கடல் அலைகள் இதெல்லாம் வந்து நீங்க மெஷர் பண்ண முடியாது. கடல் அலைகள் ஏன்னா பௌர்ணமி வரும், அமாவாசை வரும், கடல் அலைகள் ஜாஸ்தியா இருக்கும். இப்படி மீதி டயத்துல இருக்கும். இது வந்து ரொட்டீனுக்குள்ள இருக்கும். அமாவாசை பௌர்ணமி அலைகள் ஜாஸ்தியா இருக்கும், புயல் அலைகள் ஜாஸ்தியா இருக்கும், மீதி நார்மலா எப்படி இருக்கும், நார்மலைஸ் ஆயிடும். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் அது மாதிரி டிட்டர்மின் பண்ண முடியாது. அமாவாசை பௌர்ணமி மாதிரி இங்க டிட்டர்மின் பண்ண ஒரு கம்பெனியோட எக்கனாமிக் சிச்சுவேஷன், இந்தியாவோட எக்கனாமிக் சிச்சுவேஷன், வேர்ல்டோட எக்கனாமிக் சிச்சுவேஷன், ஹவ் எஃப்ஐஎஸ் பிஹேவ், ஹவ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் பிஹேவ், இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட காலகட்டத்தில் இருக்கும். இப்போ இந்த இயர் டு டேட் எடுத்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 1.2 lakhs crore இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 1.06 crore வெளில எடுத்துன்னு போயிட்டாங்க. எது பெருசு, இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா ரிடம்ஷன் பெருசா? இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெருசா. மார்க்கெட் இறங்கி இருக்கா ஏறி இருக்கா? அது இந்த நம்ம ஆளுங்க வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் இறங்கி இருக்கு. ஸ்டேட்டஸ் கோ தானே இருக்கணும். ஆமா, நான் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றேன், ஒருத்தர் 90,000 கோடி வித்து இருக்காரு, எது பெருசா இருக்கு? அப்ப மார்க்கெட் ஸ்டேட்டஸ் கோவா இருக்கணும், அதோட மார்ஜினலா ஏறி தானே இருக்கணும். ஏன் இறங்கி இருக்கு? திஸ் கால் அபவுட் சென்டிமெண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். எதனா ஒண்ணு நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலாம், உடனே க்ளோஸ் பண்ணிடுது. இந்த மாதிரி முதலீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்றாலோ உங்க டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்ல உங்களோட அனுபவமோ இது ரொம்ப போரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வச்சு நீங்க பங்குச்சந்தையில முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். நீங்க உங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் டெஃபினட்டா உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க, சார் இறங்கிடுச்சு சார் வித்துறவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. என்ன அட்வைஸ் கொடுத்தீங்க? நான் கேட்கறதெல்லாம் முதலீட்டாளருக்கு இதுதான். உனக்கு இலக்குகள் இப்ப அடுத்த மாசம் முடியுதா, 6 வருஷம் கழிச்சு முடியுதா, 6 வருஷம் கழிச்சு முடியுதா, அப்போ உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் தானே இது. இறங்கும்னு தெரிஞ்சுதானே பங்கு சந்தையில வரணும். பங்கு சந்தை இறங்காதுன்னு யாரா வருவீங்களா? இறங்கும்னு தெரியும். ரெண்டாவது கண்டிஷன், என்னோட இலக்குகள் 3 மாசமா 6 மாசமா 1 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா. இப்ப வரும்போதே முதல் மாதிரி கேள்வி நம்ம சொல்லலாம், 10-20% மார்க்கெட் இறங்கினா பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களா? இன்வெஸ்டர் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, பயப்படவே மாட்டோம் அப்படின்னுவாங்க. ஆனா மார்க்கெட் 5% இறங்கினோடனே பயந்துருவாங்க. 5% இறங்கி இருக்கே போர்ட்ஃபோலியோ அப்படின்னுவாங்க. 10% இறங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், ப்ரீஎம்ப்ட் பண்றதுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவோம். நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம், ஏதாவது ஒரு பிளாக் எழுதி எங்க இன்வெஸ்டருக்கு அனுப்புவோம். சோ இதனால நம்ம என்ன சிச்சுவேஷனுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அப்போ அவங்க ப்ரீஎம்ப்ட் பண்றோம், அவங்க பயப்படுறதை ப்ரீஎம்ப்ட் பண்ணிடுறோம். அவங்க பயப்படுறதை ப்ரீஎம்ப்ட் பண்ணதுனால எங்க இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ப்ரெஷர் இருக்காது. இருந்தா கூட கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம், என்ன கேட்கலாமா வேணாமா இவரை போய் அப்படின்றது யோசனை கூட. சரி, அவர் தான் அன்றைய வீடியோ அமைச்சிருக்காரு, திருப்பி போய் கேட்டா என்ன சொல்லுவாரு, அவர் ரைட் அப் ஒன்று அமைச்சிருக்காரு ஃபேக்ட்ஸ் எல்லாம் போட்டு, இவரை போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க, இப்படி மாதிரி ஒரு உணர்வுகள்ல இருக்கிறாங்க. சோ அதனால மார்க்கெட்டே 10-20% இறங்கினா கூட எங்கள்கிட்ட ஒரு 1000 கிளைண்ட் இருந்தா ஒரு 4 கிளைண்ட் 5 கிளைண்ட் ஃபோன் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் நடக்கும் எங்களுக்கு. இப்போ இந்த பயம் வரும்போது சில டிசீசஸ்லாம் வரும்போது ஊர்ல சில ஃபேக்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு மஞ்சக்காமாலப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, அப்படியாப்பா கவலைப்படாத, இந்த மாதிரி தான் எங்க சொந்தக்காரருக்கும் ஒருத்தங்க மஞ்சக்காமாலை இருந்துச்சு, அந்த ஹாஸ்பிட்டல் போனார், குணமாயிடுச்சு, இட்ஸ் ட்ரீட்டபிள் தான், கியூரபிள் தான். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக காட்டும் பொழுது இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவார். இப்போ நான் என்ன உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இறக்கம் பல முறை முன்னாடியே நடந்திருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அந்த மாதிரி இறங்கின ஒரு சிச்சுவேஷனை நீங்க எக்ஸாம்பிளா சொல்ல முடியுமா? அதுதான் இப்ப சொன்னார், 2021 ஜூன்ல இருந்து 2022 ஜூன் ஸ்மால் கேப்லாம் 20-22% ஏறி இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணவனுக்குலாம் 40%, 35% கொடுத்துருக்கு. பக்கத்துல இருக்கிற ரெக்கார்டு. இப்ப நான் ரொம்ப பின்னாடி போறேன், 2007க்கு போறேன். 2007-2008 நம்ம போகும்போது மார்க்கெட் வந்து உச்சத்துல இருந்தது. அன்னைக்கு முதலீடு ஒருத்தர் லம்சமா பண்ணியிருந்தார், 4-5 வருஷம் அவருக்கு ரிட்டர்னே கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி ராலி ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு எஸ்ஐபில முதலீடு பண்ணவங்க 2014 போய் நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா லம்சம் 1% ரிட்டர்ன், எஸ்ஐபி 14% ரிட்டர்ன், 15% மிட் கேப் எல்லாம் 13-14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே. சோ பீக்ல போய் இன்வெஸ்ட் பண்றேன் நான். பீக்ல இன்வெஸ்ட் பண்ணா என்னால மீண்டு வந்திருக்கேன். சில நேரத்துல பீக்ல இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் குறையும், லம்சமா போட்டிருந்தேன்னா 8% 9%. நீங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்ணவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. உங்க பணம் மொத்த பணத்தையும் ஒரே நாள்ல போடல. 2008 ஜனவரியில போய் மொத்த பணத்தையும் போட்டவனுக்கு அந்த பிரச்சனை 0.5% 1%. அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அப்போ அவங்க ரியலைசேஷன் பண்ணி மார்க்கெட் அதுக்கப்புறம் டீப்பா இறங்கிடுது. 2008 பயங்கரமா இறங்குது, 2009 டீப்பா இறங்கிருக்கு. இந்த பீரியட்ல நான் ஃபர்தரா கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போய் ஆவரேஜ் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், என்னோட ரிட்டர்ன்ஸ் போயிருக்கும். ஸோ அதுதான் நம்ம எப்பயுமே சொல்றது, டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இஸ் ஆல்வேஸ் குட். எல்லாமே ஈக்விட்டில போகணும், டெட்ல போச்சுக்கலாம், கொஞ்சம் கோல்ட்ல வச்சுக்கலாம், இப்படி வரையா வச்சுக்கிறப்போ நம்ம மார்க்கெட் ரொம்ப இறங்கிருக்கு, ஈக்விட்டி ரொம்ப இறங்கிருக்கு, டெட் ஓரளவுக்கு ரீசனபிளா கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் ஈக்விட்டி நல்லா கொடுக்கும். அப்போ டெட்ல இருக்க பணத்தை எடுத்து போட்டு ஈக்விட்டில போட்டு ப்ராஃபிட் வந்து திருப்பி நான் டெட்டுக்கே மாத்தலாம் இல்லையா? சோ அதுக்கு ஒரு வாய்ப்பு வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அசெட் அலோகேஷன் வேணும், நம்மளுக்கு ஓகே டைவர்சிஃபிகேஷன் வேணும். வரும்போது இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு பயம்ன்றது வரவே வராது. எக்ஸலன்ட் சார். உங்களே ஒரு படத்துல விவேக் சொல்லுவாரு, சோதனையை தான்னா வேதனை, அந்த வேதனையை தான்னா சாதனை சாதனை சாதனைன்னு.
இந்த மாதிரி பேர் மார்க்கெட்லேயும் உங்களோட எஸ்ஐபிஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அதில் ஒரு பெரிய காம்பவுண்டிங் மேஜிக்கை உண்டு பண்ணோம் அப்படின்னு சார்கிட்ட இருந்து நம்ம டேட்டா வாரியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாக்ல நம்ம வெகு விரைவில் சந்திக்கலாம். வணக்கம் மோகன். இந்த உங்களுக்கு நேருக்கு இருந்த டவுட் எல்லாம் நீங்களே கேட்டுட்டீங்க. என்னுடைய சஜஷன் உங்களுக்கு என்னன்னா, இலக்குகள் அடிப்படையில் முதலீடுக்குவாங்க. முதலீடு பண்ணும்போதே என்ன இலக்குகள் முதலீடு பண்றோம், அந்த இலக்குகள் எவ்வளவு வருஷம் இருக்கு, இதை பேஸ் பண்ணி முதலீடு பண்ணா 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணாம இருக்கலாம், மார்க்கெட் இறங்கி கூட இருக்கலாம். ஸ்கீம் தப்பா இருந்தா, ஸ்ட்ராட்டஜி தப்பா இருந்தா அதை விட்டு வெளியில போகணும். ஆனா ஸ்கீம் ஸ்ட்ராட்டஜி எதுவும் தப்பு இல்லை. இந்தியா நெக்ஸ்ட் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு உலகத்துல நல்ல ஒரு வர்த்தகம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்மளோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள் நீங்க நிறைய சோஷியல் மீடியாவில் நெகட்டிவும் பாருங்க, பாசிட்டிவும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு வியூ எடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு வியூ இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் லெவலில் உங்களை மோட்டிவேட் பண்ணினா தான் எங்களை மாதிரி ஆளுங்க உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி சுவையான வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், பார்ட்னர் மை அசெட் கன்சாலிடேஷன், சைனிங் ஆஃப். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது எக்ஸல் எனக்கு இந்த டேட்டா இந்த பீரியட் இந்த டேட்டா கொடுங்க, மிட் கேப் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு, எது ஜாஸ்தியாக இறங்கியிருக்கு, இது மாதிரி எக்ஸல் அப்படின்னு ஒரு கோடு அங்கே போடுங்க கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்கு வேண்டிய எக்ஸல் ஷீட்டை நான் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ அது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சைனிங் ஆஃப்.